வணக்கம். இப்போது சில எழுத்துக்களை எழுத்து கூட்டி பார்ப்போம். ப, ந, இக், க, வணக்கம். வணக்கம். இப்போ சொற்களை சேர்த்து பார்ப்போம். என்ன முதல்ல எழுதுவோம். சோ இல் சொல். சோ எட் கள் சொற்கள். க இல் கல். க இட் க இல் கற்கள். ப இல் பல். ப இட் க இல் பற்கள். இந்த இல்லைன்னா பன்மையில் இந்த சேர்த்து சொல்லேக்கில் இட்டன்னாண்டு எழுத்தாக வரணுது. சில எழுத்துக்களை சேர்க்கல இல்லிட்டா வந்துடும். கற்கள். அதாவது சொல்கள்ண்டு வராது, சொற்கள்ண்டு வர வேணும். அப்போ இட் பற்கள் பற்கள் கற்கள்ண்டு வரும். அடுத்தது சேர்த்து பார்ப்போம். சொற்களை சேர்த்து பார்ப்போம். நான் உன்னை சந்தித்தேன். சரியா? இப்போ இதை சேர்க்க நான் உன்னை சந்தித்தேன். நான் என்று பேர் சொல்ல உன்னை சந்தித்தேன் என்றைக்குல என்னென்று வரும்? இந்த சாணா ரெட்டிக்கும். இந்த சேர்க்க போடைக்க சந்தித்தேன் என்றைக்குல இந்த இச்சென்னா வரும். இதில் இச்சென்னாண்ட அந்த சாணாவில் மெய் எழுத்தை இதில் போட வேணும். சந்தித்தேன். சரி, அதே மாதிரி நான் உன்னை கண்டேன். அப்போ இதில் என்னென்று வரும்? இந்த காணா கண்டேன். அப்போ இந்த காணா ரெட்டி கேட்கல இதில் மெய் எழுத போடணும். நான் உன்னை கண்டேன் என்று வரும். சரியா? இந்த எழுத்து புதிய எழுத்து வரும். அது மாதிரி நான் உன்னை பார்த்தேன். நான் உன்னை பார்த்தேன். அப்போ என்ன வரப்போதில்ல, இதில் அடிச்சொல் மெய் எழுத்து போடணும். இதில் மெய் எழுத்து உன்னை உப்பண்ண. நான் உன்னை பார்த்தேன்.
சேர்த்து சொல்லிக்கல அப்படி வரும். நான் நான் உன்னை சந்தித்தேன், நான் உன்னை கண்டேன், நான் உன்னை பார்த்தேன். இந்த சொல்லுக்கு பக்கத்தில் வரும். நான் உன்னை தேடினேன். மெய்யெழுத்து இத், உன்னை தேடினேன். நான் உன்னை யாசித்தேன். நான் உன்னை யாசித்தேன். நான் உன்னை யாசித்தேன். அதில் ஒன்று எழுத தேவையில்லை, நேராகவே வரும். நான் ஏனெண்டா உன்னை என்றதில் யா என்ற சொல்லும் இருக்கு. நான் உன்னை தேடினேன். தேடி, ஓகே. உன்னை தேடினேன். உன்னை இத்தனை அவர், நான் உன்னை தேடினேன். நான்